to Row Mathematics channel. Now discuss about exercise 4.1 question number 1. Find the all values of x such that x ஓட லிமிட் கொடுத்துட்டான் minus 10 pi லேருந்து plus 10 pi minus 3 pi லேருந்து plus 3 pi sin x is 0 இங்க sin x is equal to minus 1 அப்போ sin x 0 ஆகணும் at the same time x ஓட இந்த betweenல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த sin x எடுத்துக்கோ sin x is equal to 0 sin is equal to என்ன அந்த sin அந்தாண்ட கொண்டு போனா inverse இப்போ sin எங்க 0 ஆகும்னா n pi ல 0 ஆகும்பா நம்ம இத பத்தி ஆல்ரெடி previous வீடியோல டிஸ்கஸ் பண்றோம் sin x கர்வ் வரையறத டிரா பண்றோம் அப்ப sin inverse 0 அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா ரைட் sin எங்க 0 ஆகும்னா 0 pi 2 pi 3 pi etc அந்த மீனிங் தான் n is integer negative ஆ இருந்தாலும் 0 தான் அப்படினு அர்த்தம் ஓகேவா பட் நமக்கு given data என்ன கொடுத்திருக்கானா -10 pi less than or equal to x less than or equal to plus 10 pi அப்ப x ஓட வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்ப n ஓட வேல்யூ எப்படி எடுத்துக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா since n is equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus etc plus or minus 10 இது எல்லாமே இந்த இன்டர்வல்ல இருக்கும்பா 0 கொடுத்தீனா என்ன ஒரு x ஓட வேல்யூ 0 இதுல இருக்குமா 1 கொடுத்தா plus pi minus 1 கொடுத்தா minus pi அப்ப எது வளையம் கொடுக்கலாம்னா -10 வளையம் கொடுக்கலாம் இங்க +10 வளையம் கொடுக்கலாம் அப்ப இந்த between full ஆகும் அப்ப லிமிட் இதான் ஓகேவா ஓகேப்பா நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சப்ஜெக்ஷன்ல நமக்கு என்ன டேட்டானா என்ன கொடுத்திருக்காங்கன்னா -3 pi less than or equal to x less than or equal to plus 3 pi sin x is equal to minus அப்ப sin x -1 ஆகுதுன்றான் அப்ப sin x is equal to minus இந்த sin அந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா sin inverse of -1 அப்ப sin எங்க 0 ஆகும் அப்படினு பாத்தீங்களாப்பா sin 90 0 அதுக்கு ஆப்போசிட்டா வந்தீங்கன்னா 270 அப்ப sin 270 0 ஓகேங்களா அப்ப நெகட்டிவ்ல வருமா சார் வரும் sin of minus 90 is equal to minus 1 தான் ஃபர்ஸ்ட் இத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்ப இதோட வேல்யூ -1 அப்ப நம்ம -1 எங்க கிடைக்கும்னா 270 that means 3 pi by 2 அப்ப எங்கங்க நமக்கு கிடைக்கும் அப்படினு பாருங்கன்னா 3 pi by 2 அப்ப அடுத்து 5 pi by 2 ல கிடைக்குமா அப்ப sin of 5 pi by 2 அப்ப இது எப்படி sin of 5 pi by 2 னா sin of 5 plus 2 pi plus 2 pi பா இதுனா இப்படி எழுதி இடம் பத்தல இப்படி எழுதி sin of 2 pi plus 5 by 2 அப்புறங்க 4 pi plus 5 pi அப்ப 5 pi by 2 அப்படி உடைச்சிக்கலாம் அப்படி உடைச்சனா என்ன வரும் பாருங்க நமக்கு இது மாதிரி வந்துருங்களா அப்ப அரவுண்ட் ஆங்கிள் எலிமினேட் பண்ணிக்கோ sin pi by 2 அப்படி சொல்லிக்கலாம் அல்ல 360 plus θ ரேஷியோ மாறாது pi by 2 போட்டுப்பாங்க 360 plus θ ஃபர்ஸ்ட் குவாட்ரன் ஆல் எல்லா ரேஷியோ பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம் சிம்பிளா இந்த மாதிரி அரவுண்டிங் ஆங்கிள்ஸ் வந்தா எலிமினேட் பண்ணி இப்படி கேன்சல் பண்ணு pi by 2 வேல்யூ +1 வரும் எனக்கு -1 வரும் அப்ப 270 ல +1 -1 கிடைக்குது 5 pi by 2 ல +1 கிடைக்கும் ஓகேங்களா அப்ப நெக்ஸ்ட் எங்க கிடைக்கும் அப்ப 7 5 by 2 பாருங்க 7 5 by 2 அது எப்படி உடைக்கலாம்னா 3 pi plus 5 by 2 அப்ப 3 pi னா 6 pi plus pi 7 pi னு வந்துருமா இதுல 3 pi ல எத்தனை டைம்ஸ் அரவுண்டிங் இருக்குனா 2 pi plus pi ன்னு இருக்கு அப்ப ஒரு pi 2 pi அடிச்சிரு பேலன்ஸ் 5 by 2 னு வரும் அப்ப sin of 5 by 2 plus θ
அது தட் மீன்ஸ் 5. அப்போ 180 ப்ளஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் வேல்யூ -1. ஓகேவா? 180 ப்ளஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ தீட்டானா π/2, சைன் π/2 வேல்யூ மைனஸ். அப்போ நமக்கு எங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்குன்னா 3π/2 வேல்யூ கிடச்சி, சைன் 270 -1, 5/2 கிடைக்கல. அடுத்து எங்கே வந்திருக்கு? 7π/2 தான் கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா, இங்கே என்ன இருக்குது? 7. அப்போ 4. அப்போ ஜென்ரலாக எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். தட் இம்ப்ளைஸ் x is equal to 4n. இப்போ +1 கொடுக்கலாமா -1 கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். -1 கொடுக்கும், π/2. நீ கேட்கல ஏன் சார் -1 கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு +1 கொடுத்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு 0ன்னு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல +1 இருந்தால் என்ன வந்துடும்? 0. அப்போ என்ன வந்துடும்? π/2. அப்போ π/2னா வேல்யூ 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ சைன் இன்வர்ஸ் வேல்யூ +1 வந்துடும். -1 தான் நம்ம பார்க்குறோம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும். +1ன்னு இருந்தால் நமக்கு என்ன வரும்னு பார்க்க. வேல்யூஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு -1 வராது. ஓகேவா? ஸோ அப்போ 4n -1 இது எப்படி கண்டுபிடிக்கின்றது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒர்க்கிங் ப்ராசஸ். இப்படி பார்த்துக்கணும். ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துங்கப்பா. ஓகேப்பா. இப்போ ஆன்சர் இதான் அப்படின்னா இது நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிருக்கலாம். -3π2 + 3π இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா, பட் எக்ஸ் -3π < x < +3π. ஸோ அப்போ that implies x is equal to 4n -1 into π/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னோட வேல்யூ 0. அது ஒன்று கன்ஃபார்ம். 0னா -π/2. அப்போ சைன் ஆஃப் -π/2 நம்ம சொல்லியிருக்கேன். சைன் ஆஃப் -π/2 வேல்யூ -1. ஓகே. அது +1 கொடுங்க. +1னா 3π/2. இப்போ தான் படித்தோம். சைன் 3π/2 வேல்யூ -1. அப்போ +1 கொடுக்கலாம். -1 கொடுத்தா என்ன வரும் பாருங்கள். -1 கொடுத்தா -5π/2 +5π/2 தான் +1ன்னு வந்தது. அப்போ மைனஸ் வரும். சைன் ஆஃப் -θ -sin θ. அப்போ -1ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு -1 இருக்கலாம் எனக்கு. அடுத்து என்ன கொடுக்கலாம் பாருங்கள். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 2. அப்போ 8. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக -1. அப்போ நமக்கு 7π/2 இந்த இன்டர்வலில் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 7π/2னா எவ்வளோ சார்? அப்போ 3πனா எவ்வளோ வரும்? 18. பையனா எவ்வளோ? 18. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ 540. அப்போ -542 -542 + 540 தான் நம்மள்கிட்ட இருக்கிறது. இப்போ நான் சொன்னது 7π/2. அப்போ 7π/2னா எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு 90. அப்போ 90 × 7 என்ன? 63. அப்போ 630. கண்டிப்பாக 630 இந்த பிட்வீனில் இருக்காது. ஸோ அதனால் விட்டுருணும். அப்போ ரெண்டே சான்சஸ் தான். என்னோட வேல்யூ ஒன்று 0 இருக்கலாம், இன்னொன்று +or -1 இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 கொஷின்ஸ் ஓகே தானா? ஓகேப்பா. ஓகே. நம்பர் 2, ஃபைண்ட் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ சைனோட ஆம்ப்ளிடியூடு பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் ஆஃப் A, பீரியட் என்னென்னா 2π மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிராஃப் ஆஃப் சைன் எக்ஸ் அதில் கொடுத்துருப்பேன், பார்த்து. அப்போ இந்த கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம்ப்பா. அது சம்டைம்ஸ் நெகட்டிவ் வந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருந்தது. இந்த ஆல்ஃபா சைன் 2π சைன் எக்ஸோட பீரியட் 2π. அப்போ இது மாதிரி 2x 3x இது மாதிரி ப்ராடக்டில் ஏதாவது வந்ததுன்னா அந்த ப்ராடக்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணி, சப்போஸ் நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக எடுத்துக்கும். அதான் இந்த மீனிங். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட் எடுத்தோடனே பீரியட். அப்போ பீரியட் கண்டுபிடிக்கணும். பீரியட்னால் என்ன சொல்லுவோன்னா
2 pi divided by alpha. Alpha na இங்க 7. அப்ப எப்படி எழுதிக்கலாம் 2 by 7. That means 2 pi divided by 7. அப்படின்னு வந்துருங்களா? Okay students. Next the amplitude. Amplitude na modulus of A. A அப்போ A ஓட sin alpha x ஓட கோஎஃபிஷியன்ட் A. இங்கே என்ன இருக்குது பாருங்க 1ன்னு இருக்கும். இதோட கோஎஃபிஷியன்ட்னா 1. அப்போ modulus of 1 is equal to 1. Second one, the period 2 pi divided by alpha na இங்கே என்ன மீனிங்னா 1/3 பா. அப்போ 1/3 2 pi 1/3 இந்த 3 எல்சிஎம் ரெசிப்ரோக்கல் பண்ணால் மேலே போயிடுங்களா? ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்போ 6 pi. ஆம்ப்ளிட்யூட் ஆம்ப்ளிட்யூட் மாடுலஸ் ஆஃப் A கோஎஃபிஷியன்ட் பாருங்க -1. அப்போ மாடுலஸ் ஆஃப் -1 அப்போ +1 ஆர்டினரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the period is equal to 2 pi divided by modulus of என்ன வந்துருக்கு பாருங்க -2 இருக்கா? அப்போ modulus of -2 அப்போ 2 pi divided by 2 2 கேன்சல் ஆகிடும்பா. பை பீரியட் வந்து பை. ஆம்ப்ளிட்யூட் ஆம்ப்ளிட்யூட்னா அந்த சைன் ஆல்ஃபா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்க 4. அப்போ மாடுலஸ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அண்டு 2 மார்க் எதில் வேணாலும் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். Question, sketch the graph of y is equal to sin of 1/3x for 0 less than or equal to x less than 6 pi. இந்த graph of y is equal to sin x ட்ரா பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் பேட்டர்ன் அந்த வீடியோஸ் வேணால் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்கப்பா. ஓகேவா? ரைட். ஃபஸ்ட் என்ன பண்ணால் அந்த கருவோட பீரியட் ஆம்ப்ளிட்யூட் கண்டுபிடிச்சி. ஏன் அப்படின்னா நம்ம பீரியட் மோஸ்ட்லி தெரிஞ்சிடுச்சு 0 to 6 பைக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். ஸோ இந்த கருவுக்கு என்ன பீரியட் வருதுன்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ப்ளிட்யூட்னா அந்த கருவோட ஹைட்டு ஒயோட வேல்யூ என்னன்னு பார்த்துவோம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிட்யூட் the ஆம்ப்ளிட்யூட்னா இந்த சைனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1 மாடுலஸ் ஆஃப் 1 1. அடுத்து பீரியட் 2 pi divided by மாடுலஸ் ஆஃப் 1/3 போட்டுக்கலாம். இது ரெசிப்ரோக்கல் மேலே போய்டும் 6 pi. அப்போ பீரியட் வந்து 6 pi. ஓகேங்களா? 0 to 6 pi. அதோட கர்வோட ஹைட் வந்து மேக்ஸிமம் 1 தான். ஓகேவா? ரைட். த கர்வ் மீட் எக்ஸ் ஆக்சிஸ். The curve meet x-axis when y is equal to 0. அப்போ y is equal to 0 அப்படின்னு ஆகும்போது அந்த கர்வ் x-axis மீட் ஆகும். அப்போ y என்ன எடுத்துக்கணும்? sin of 1/3x is equal to 0. ஓகேவா? ரைட். That implies 1/3 is equal to sin inverse of 0 அப்படின்னு எழுதிப்போம். இந்த சைன் அந்த போகணும். அப்போ ஆல்ரெடி யூ ஹாவ் டு லேர்ன் sin inverse of 0. அப்போ 0 என்ன வரும் பாருங்க, +or - pi
plus or minus 2 pi plus or minus 3 pi etc. அப்படின்னு போகும்பா. இந்த இடத்துல சைன் வேல்யூ அதான் n பைன்னு படிச்சிருப்பீங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 0 plus or minus 3 pi plus or minus 6 pi plus or minus 9 pi etc. இந்த இடத்துல தான் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் மீட்டிங் நடக்கும். ஓகேவா, இந்த இடத்துல தான் அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகும். பட் நமக்கு லிமிட் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. என்ன கொடுத்துருக்கான் பாரு, 0 to 6 pi. அப்போ எக்ஸ் 0 less than or equal to x less than pi. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒன்லி பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். 0 to 6 pi அதுக்குள்ளே தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி. அப்போ அந்த கர்வ் ட்ரா பண்ணுறேன், எப்படின்னு பாரு. ஒன்லி பாசிட்டிவ் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு பீரியட் வந்து 0 to 6 pi. அப்போ லிமிட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கர்வோட ஹைட் வந்து +1. அப்போ அந்த கர்வ் ஷேப் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, graph of y is equal to sin x அதில் பார்த்துருப்பீங்க. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல மீட் ஆகிருக்கு அப்படின்றதா நம்மளே சொன்னதான். இங்கே பாரு, 0ல் மீட் ஆகிருக்கும். 3 ஒன்லி பாசிட்டிவ் கன்சிடர். அப்போ 3 pi இங்கே 6 pi. அப்போ அந்த கர்வோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். பார்த்தாச்சு. அப்போ ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ஆம்பிளிட்யூட் என்னன்னு சொல்லியிருக்கோம், 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான்ப்பா, இதுதான் y is equal to sin of 1/3x. எந்த கர்வ் கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பீரியட் ஆம்பிளிட்யூட் பார்த்துங்க. இந்த கர்வ் மீட் y ஆக்சிஸ்ன்னு போட்டுக்கோ. இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி லிமிட் கொடுத்துருந்தானா இல்லை லிமிட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம அதுதான் ஒர்க்கு, இதுதான் எடுத்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 pi very very easy, very important 3 mark question. Okay pa, next question number 5. For what values of does sin x is equal to sin inverse of x? இப்போ சைனும் sin inverse of xும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ y is equal to sin x, y is equal to sin inverse of x வந்து intersect at only one point பா. that means the point is origin. ஆரிஜினில் மட்டும்தான் அது ரெண்டும் மீட் ஆகும். ஸோ ஒன்லி பாசிபிள் x is equal to 0. சொல்யூஷன் அவ்வளோதான். வெரி ஒன் லைன் ஆன்சர். y is equal to sin x and y is equal to sin inverse of x. Both curve or intersect only at the origin. அப்போ இந்த ரெண்டு காரும் ஒன்லி எங்கே இன்டர்செக்ட் ஆகும், ஆரிஜின் பாயிண்ட். அப்போ தட் இம்ப்ளைஸ் த பாசிபிள் வேல்யூ x is equal to 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஈஸி கொஸ்டின். 1 மார்க், சப்போஸ் 2 மார்க் கேட்டால் அந்த லைன் கண்டிப்பாக எழுதணும். ஓகே ரைட். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். இப்போ சைன் இன்வர்ஸ்னால் டொமைன் வந்து நமக்கு -1 to +1 அதில் தான் இருக்கணும். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லை, இன்வர்ஸ் ஆஃப் x² + 1/2x. இப்போ இந்த வேல்யூ இந்த பிட்வீனில் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, லெட் -1 less than or equal to x² + 1/, less than or equal to +1. நம்மளோட எய்ம் என்னன்னாப்பா, இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்குன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ இந்த இதை ஃபேக்டரைஸ், குவாட்ரேட்டிக் ஃபேக்டராக இருக்குங்களா, அப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ அது மாதிரி இதோட எய்ம் என்னென்னா எக்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். போத் சைட் மல்டிப்ளை பை 2x².
ஏன் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் லேட்டராக உனக்கே புரியும், ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த ஒரு ரீசனுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. இது பேசிக்காக அது புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? மைனஸ் 2x ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by 2x less than or equal to 1 into 2x square 2x square. Okay students, இந்த 2x 2 balance ஒரு x இருக்கும். அப்போ here minus 2x square less than or equal to balance ஒரு x square plus 1 less than or equal to 2x square. ஓகேவாப்பா? இது அப்படியே உடச்சி எடுத்துக்குப்பா. லெட் எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் 2x ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அண்டு இதை இல்லை ரைட் சைட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். ஓகேவா? ஓகேப்பா, இதிலேருந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் அந்தாண்ட கொண்டு போயிடுங்க. அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்தாண்ட கொண்டு வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 2x square less than or equal to 0. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இதோட எய்ம் வந்து எக்ஸு கண்டுபிடிக்கணும், அதுதான் மைண்டில் இருக்கணும். அப்போ இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு காமனாக வெளியில் எடுத்துக்கோ. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த டேர்மில் ஒரு எக்ஸ் 2x இருக்குமா? சிமிலர்லி ஹியர் இதிலேருந்து ஒரு காமனாக ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துக்கோ. இப்போ பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேப்பா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஹியர் x into x minus 1 whole square less than or equal to 0. ஓகேவா? இப்போ இதை தனித்தனியாக கம்பேர் பண்ணி ஓகேங்களா? கம்பேர் பண்ண டோன் பண்ணி கூட எழுதிக்கலாம். x into x plus 1 greater than or equal to 0. ஓகேவாப்பா? ரைட்டுப்பா. இப்போ என்ன பண்ணுறீங்க? இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். x greater than or equal to 0 whole square இருக்கும். அப்போ x plus 1 whole square greater than or equal to 0. இதை எக்ஸ்பெண்ட் பண்ண என்ன வரும்னா 0விட greater than இருக்கும். அப்போ எப்படி இருக்கலாம்? 0 less than or equal to x less than infinity அப்படின்னு வந்துருமாப்பா? இது புரியுதுங்களா? 0 greater than or equal to 0னா 0வை விட பெருசாக இருக்கும். அப்போ இன்ஃபினிட்டி வளையும் போகும். இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 1 greater than or equal to 0. அப்போ என்ன வரும் பாருங்கள்? இந்த ப்ளஸ் 1 அந்தாண்ட எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 1. அப்போ இதோட மீனிங் என்னென்னா மைனஸ் 1ஓட கிரேட்டர்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 1 less than or equal to x less than infinity. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன மீனிங் சொல்லுதுன்னா 0 to infinity சொல்லுது. 0 to infinity நம்ம சைடில் வரைஞ்சி பார்த்துக்கோ. இப்போ 0 to infinity. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா -1 to infinity. இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிருக்கும், அவ்வளோதான். -1 to infinity. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோ. அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் எப்படி இருக்குன்னா இது ரெண்டு இன்டர்வலும் சேர்த்து எக்ஸ் பிலாங்ஸ் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா க்ளோஸ் இன்டர்வல் போட்டு 0, இன்ஃபினிட்டிவ் ஓப்பன் இன்டர்வல். லெஸ் ஈக்குவல் இருந்தால் ஓப்பன் போட்டுக்கணும், ஈக்குவல் டு இல்லை
ஓப்பன் போட்டுக்கணும். யூனியன். அப்போ ரெண்டுத்தும் உள்ள ஒரே ஒரு டிஃபர் வேல்யூ -1 தான். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இதான். ஓகேவாப்பா, இது புரியுதுங்க நல்லாயிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சிமிலர்லி சேம் ஒர்க் இங்கே பாருங்கள். இதை என்ன பண்ணணும்னா 0க்கு கம்பேர் பண்ணி x less than or equal to 0, x minus 1 whole square less than or equal to 0. இதை எக்ஸ்பேண்ட் 0வோட லெஸ் than எடுத்துக்கோன்னா -∞ வரைக்கும் எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா, இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோ. இப்போ ரூட்டு எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த -1 அந்தாண்டு போனால் +1. அப்போ இதை என்ன சொல்கிறான், லெஸ் than or equal to 1டான்றான். அப்போ -∞ வரைக்கும் போகலாமா? 1ஓட சின்ன நம்பர் என்ன, -2 -3 எக்ஸட்ரா -∞ வரைக்கும் போகலாம். ஓகேவா, அப்போ இதோ மீனிங் புரிஞ்சுங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரஃபாக வரைஞ்சி பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ -∞ to 0. இங்கே நான் இதுவும் அதே தான், -∞ to +1, ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, அப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம், எக்ஸு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோ. அப்போ x belongs to நமக்கு வந்து எப்படி எழுதணும், எப்படி எழுதிக்கணும், -∞, 0 ஈக்குவல் டு வரதுனால க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கோ. அப்போ இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தானே, அப்போ யூனியன் 1, இது 2. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாப்பா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே கம்பேர் பண்ணு, காமனாக இருக்கிறத யூஸ் பண்ணு. இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோம். -∞ to +∞. நமக்கு என்ன சொல்லுதுன்னா 0 to ∞. அது கூட ஒரு 1 ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் போகிறோம். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒர்க்கு புரியுதா? -1லேருந்து +∞. இங்கே என்னென்னா +1லேருந்து -∞ வரைக்கும். அப்போ ரெண்டு இன்டர்வலுக்கும் காமனாக வர்றதை எடுத்துக்கும். இப்போ 1 -1 0. ஓகேவா, அப்போ இதை எடுத்துக்கலாமா? அப்போ therefore the domain is எப்படி எடுத்துக்கலாம் டொமைனை, x belongs to -1, 0, +1 அப்படின்னு எழுதலாமா? பட்டு x not equal to 0பா. ஏன் x not equal to 0 சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டினாமினேட்டரில் பாருங்கள் 2xன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 0ன்னு கொடுத்தா anything by 0 ∞ ஆகிடும். அப்போ நாட் டிஃபைன். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து டொமைனாக இருக்கக்கூடாது. என்ன எக்ஸோட வேல்யூ 0 வந்து டொமைனாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் நாட் டிஃபைன் ஆகிடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு 0வும் வருது. அப்போ நாட் இது எடுத்துக்கூடாது. therefore the domain is x belongs to இப்படி எழுதிக்கலாம். அந்த 0 விட்டுட்டிங்கன்னா -1, +1 அப்படின்னு சொல்லிடும். ஓகேவாப்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், வெரி ஈஸி. அப்போ இது புரிஞ்சிருக்கணும். இதில் என்ன ஒர்க்குனா, இந்த இடத்துல புரிஞ்சுக்குது. என்னோட எய்ம் என்னன்னா, இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கும். நம்ம எக்ஸ் தானே இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அதனால தான் இந்த இடத்துல 2x-ஆல் மல்டிப்ளை, 2x² மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம எலிமினேட் பண்ணுறதுலாம் எனக்கு இல்லை, பண்ண முடியாது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபேக்டராக வருது. அப்போ ஃபேக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எய்ம் பாருங்கள், இங்கே எல்லாமே எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வருதுப்பா. ஓகேவா, அதான் அந்த ஒரே ஒரு ஒர்க்கு தான் நமக்கு அந்த இடத்துல டிஸ்டர்பாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணுமா சார்னா அதெல்லாம் எதுவும் வச்சுக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டா ஒர்க்கே நமக்கு ஈஸியாகிடும். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது சப்டிஷன் 2.
g of x is equal to 2 into sin inverse of 2x minus 1 minus 5 by 4. டொமைன் கண்டுபிடிங்க. இதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. நமக்கு டொமைன் வேணும்னா ஒன்லி கன்சிடர் த ஆர்குமெண்ட். இதை மட்டும்தான் இப்போ பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் பார்க்கணும். அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸு எப்போ எக்ஸிட் ஆகும்னா டொமைன் -1 to +1 அவ்வளோதான். நீங்கள் வேறு இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த ஆர்குமெண்ட்டு மட்டும் பார்த்து. இப்போ என்ன வரும்? -1 less than or equal to 2x minus 1 less than or equal to +1. நம்முடைய எய்ம் என்ன? எக்ஸ் கண்டுபிடி. அப்போ இந்த 1 எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? போத் சைடு ஆடிங் பை 1. 1 plus 1. ஓகேப்பா. 0 less than or equal to +1 கேன்சல் ஆகிடும். 2x less than or equal to 1 plus 1 2. இப்போ both side divided by 2. அப்போ 0 by 2 0, 2 cancel ஆகிடும். x 2 cancel ஆகிடும் 1. அப்போ x ஓட வேல்யூ 0 to 1. that is a domain. Domain is 0, 1. Okay va. Number 7, find the value of sin inverse of sin 5 pi by 9 cos 5 pi by 9 plus cos 5 pi by 9 sin 5 by 9. பார்த்த உடனே பயப்படக்கூடாது. வெரி ஈஸ், ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பார்த்த உடனே ஃபார்மேட் நான் வரணும். we know that sin of alpha plus beta, sin alpha plus beta, cos alpha sin beta. அப்புறம் இது ஆல்ஃபா எடுத்துக்கோ, இது பீட்டான்னு எடுத்துக்கோ. சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா சைன். ஆல்ஃபானா 5 pi by 9, பீட்டானா 5 by 9, 5 pi by 9 pi by 9. ஓகே, அவ்வளோதான்ப்பா. வெரி ஈஸ். இதோட இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி. அப்போ therefore sin inverse of sin 5 pi by 9 cos 5 by 9 plus cos 5 by 9 sin 5 by 9. ஓகே, இது ஆல்ஃபா, இது பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்குங்களா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதி sin inverse of sin of ஆல்ஃபானா என்ன? 5 pi by 9, பீட்டானா 5 pi by 9. ஆல்ஃபானா 5 pi by 9, பீட்டானா pi by 9. ஓகே, டினாமினேட்டர் சேமாக இருக்கும். நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோ. sin inverse of sin of ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? pi 9 ஆட் பண்ணால் 6 pi. கேன்சல் பண்ணி sin inverse of 3 டேபிள் 2 டைம்ஸ் இருக்குமா? இங்கே 3 டைம்ஸ் அப்படின்னு இருக்குமா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா, இப்போ இது சைன் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணி டக்குன்னு பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் இன்வர்ஸோட ரேஞ்சு -5/2 + 5/2. அப்போ அதில் அந்த இன்டர்வலில் இங்கே இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக இருக்காது. இது 90 தானே. இப்போ 92 -92 + அப்போ இது எவ்வளோன்னா π/3னா 60, 60 × 2னா 120. கண்டிப்பாக இதில் இருக்காது. ஓகேவா? அப்போ இதை உடைக்கணும். sin inverse of இது எப்படி உடைக்கலாம்? sin of π - π/3. ஓகேவா? 180 - θ. 180 - θனா sin θ தான். ரேஷியோ மாறாதுப்பா. எந்த குவாட்ரண்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர். அப்போ சைன் பாசிட்டிவ். θ - π/3.
sin inverse of sin of 5/3. இந்த சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 5/3 பிலாங்ஸ் டு minus 5/2 comma plus 5/2. ஓகேவா, முடிஞ்சிச்சா? வெரி குட்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.